ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் சுக்கா வறுவல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 4 மிளகாய், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு சின்ன கல்பாசி, ஒரு சின்ன துண்டு பட்டை. இப்போ இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். மசாலா அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்கட்டும், ரொம்ப ஃபைன் பவுடராக வேணாம், இந்த மாதிரி கொரப்பாகவே இருக்கட்டும், இதுதான் நல்லாயிருக்கும். சரி, இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ மட்டன் சாப்ஸ் எடுத்து வாங்கி வச்சுருக்கேன். இதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். எனக்கு சுக்கா செய்கிறதுக்கு இவ்வளோ அளவுக்கு தண்ணி போதும். எக்ஸஸ் தண்ணி இருந்தது, மட்டன் வேக வச்ச தண்ணி. இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு மல்லி வச்சுருக்கேன். இது ஒரு ஸ்பூன் போட்டு பசங்கிட்ட கொடுத்தா குடிச்சிருவாங்க. இது ரொம்ப நல்லது. எக்ஸஸ் வாட்டர்னால் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, கீழே ஊற்றிடாதீங்க, பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது, சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம சுக்கா வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சாச்சு. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அஞ்சிருச்சு. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. உப்பு ஆல்ரெடி கறிலையும் கொஞ்சம் போட்டிருக்கோம், இதுலேயும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும், வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போது 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு பச்சை வாசனை போயாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். மசாலா நான் 1/4 கிலோ அளவுக்கு கறிக்கு அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் அதிகமாக கறி சேர்க்குறீங்கன்னா மசாலாவும் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.